ஹாய் மகளே, அன்பான வணக்கம். கேபிட்டல் பேஸ்புக் வாயிலாக இந்த நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியும் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் இலங்கை அணி தோல்வியை தான் சந்தித்திருக்கிறது. ஏற்கனவே முதல் போட்டியிலும் இலங்கை அணி தோல்வி சந்தித்தார்கள். அதனால் 1-0 என்ற அடிப்படையிலே தென்னாப்பிரிக்க அணி முன்னர் தள்ளப்பட்டது. அதுக்கு பிறகு இரண்டாவது போட்டியிலும் இலங்கை அணி தோல்வியை சந்தித்து 2-0 என்ற அடிப்படையிலே தொடரை முழுமையாக தென்னாப்பிரிக்காவுக்கு பரிசாக இலங்கை அணி கொடுத்திருக்கின்றது. ஒரு நம்பிக்கையோட்டமான ஒரு இணைப்பாட்டம் கொடுக்கப்பட்டது. தனஞ்சடி சில்வா அதிலே கமிந்துவினால். ஆனால் அது இந்த நாளிலே பிடுங்கி எடுக்கப்பட்டது. அவர்களுடைய விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டமையினால் இலங்கை அணியினால் ஒரு நிலையான துடுப்பாட்டத்தை கொடுக்க முடியவில்லை. இன்றைய இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது இன்னிங்ஸிலே குறிப்பாக இலங்கை அணி 238 ஓட்டங்கள் தான் அதிகமான ஓட்டங்களாக பதிவு செய்தது. மற்ற எல்லாருமே குறைவான ஓட்டங்களோடு வெளியேறினார்கள். 109 ஓட்ட வித்தியாசத்திலே தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் முதலிலே களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸ்க்காக 358 ஓட்டங்களை பதிவு செய்தார்கள். அதற்கு பிறகு இலங்கை அணி களமிறங்கியது. இலங்கை தன்னுடைய முதலாவது இன்னிங்ஸ்க்காக ஒரு சவால் மிக்க ஓட்ட எண்ணிக்கை 328 ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார்கள். எனவே ஒரு சின்ன ஓட்ட எண்ணிக்கை தான் அங்கே இரண்டு அணிகளுக்கும் இடையில் இடைப்பட்ட ஓட்டமாக இருந்தது. அதற்கு பிறகு தென்னாப்பிரிக்கா தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்தார்கள். 317 ஓட்டங்கள். எனவே 317 ஓட்டங்களை இலங்கை அணி தொடும் என்பது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாகவும் கேள்விக்குரிய விஷயமாகவும் அப்போது இருந்தது. ஆனால் இலங்கையினுடைய இணைப்பாட்டங்கள் துடுப்பாட்டங்கள் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தது. ஆனால் இலங்கை 238 ஓட்டங்களுக்கு எல்லா விக்கெட்டுகளையும் பறி கொடுத்திருந்தது. இலங்கையினுடைய இரண்டாவது இன்னிங்ஸை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக தனஞ்சடி சில்வா 50 ஓட்டங்களையும் குசல் மெண்டிஸ் 46 ஓட்டங்களை மட்டும்தான் பதிவு செய்தார்கள். மற்ற எல்லோருமே பெத்தும் நிசங்க ஆரம்ப துடுப்பாட்ட அதிரடி வீரர் 18 ஓட்டங்களோடு வெளியேறினார். டிமுத் கருணாரத்ன 1 ஓட்டத்தோடு வெளியேறிவிட்டார். இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நிறைந்த துடுப்பாட்ட வீரர், அதுவும் டெஸ்ட் போட்டிகளே சிறப்பாக விளையாடக்கூடியவர். ஆனால் அவருடைய தடுமாற்றம் இலங்கையினுடைய அடுத்த கிரிக்கெட், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டை பெரிய அளவிலே கேள்விக்கு கொண்டு போய்விடும். சரி, பார்க்கலாம். இலங்கை அணி டெஸ்ட் தரப்படத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை இப்போது சந்தித்திருக்கின்றது. தென்னாப்பிரிக்க அணி தரப்படத்திலே முதலாவதுக்கு முன்னேறி இருக்கின்றது. இது இலங்கையினுடைய டெஸ்ட் வரலாற்றிலே ஒரு பெரிய அடியை கொடுக்க போகின்றது. காத்திருங்கள், 2025 ஆண்டு சாம்பியன் ட்ரோபியிலே என்ன நடக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம்.